விளாத்திக்குளத்துல ஒரு பொம்பளை குழந்தை +2 எக்ஸாம் எழுதிட்டு வந்து ஒரு இயற்கை உபாதை கழிக்க வெளில போனா, அங்க ஒரு கஞ்சா குடிக்க அவள வந்து ரேப் பண்ணி கொலை பண்றான். காவல்துறையிட்ட போய் மன்றாடுறாங்க அந்த புள்ளைய காணோம் தேடணும்னு. 16 மணி நேரமா செவி சாய்க்கல. குடும்பமே தேடி அல்லல்கள கண்டுபிடிக்குது அந்த குழந்தை செத்து கிடக்குறா. +2 10th டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் குழந்தை. +2 போர்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்த குழந்தைக்கு இந்த நிலைமை. காவல்துறையின் அலட்சியம். இப்படிதான் இருப்போன்ற ஒரு மனப்போக்கு எங்கேருந்து வந்தது? அப்ப அதை மறைக்கணும்னா உடனே வந்து பவன் கல்யாண் விஜய் சார் பேசுறாங்க. நாங்குநேரியில ஒரு டீ கடையில உட்காந்து பொதுமக்கள் பேசிக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருக்க ஒரு சாயந்தர வேலையில எங்க இருந்தோ வர்றான் 15 பேரு, கண்ணில் படுறவனெல்லாம் அடிக்கிறான், வெட்டுறான், போற போக்குல 2 பேரை கொண்டுட்டு போயிட்டான். இவங்களுக்கு எதிரான இடி கேஸ், குற்றப்பத்திரிகை ஹைகோர்ட் காரி துப்புது. இவ்வளவு முகாந்திரத்தோட இடி வந்து நிக்கிறான், எஃப்ஐஆர் பதியல. ஏன் எஃப்ஐஆர் இன்னும் கேஸ் போட்டேன்னு இப்ப கூட கேட்டாங்க கே பத்தி. அணியில சேர்ந்த ஒருத்தர் இந்த போதையெல்லாம் விற்கிறாருன்னு சொல்லி அரசு உள்ள போட்டா அவர் வந்து இவங்களோட இன்னொரு ஆதரவாளர் காசு கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க. இன்னைக்கு இவங்களோட ஆதரவாளர்னு பேசக்கூடிய அரசியல் விமர்சகன்ற போரில் இருக்கக்கூடிய ஆபாச செய்தியாளர், ஆபாச பேச்சாளர்கள் வந்து தாவேக்காவையும் பெண்களையும் தமிழகத்தின் பெண்களையும் இழிவுபடுத்தி பேசுறான். ஒண்ணு இங்க ஒரு நரேட்டிவ், இதை மறைக்கிறதுக்காக ஒரு பொய் நரேட்டிவ். இப்படியே இல்லாதது பொல்லாதது மக்களை ஏமாத்துறதுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்றேன். மக்கள் இதுல வெதும்பி வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கோவத்தின் உச்சகட்டத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க.